கவர் உள்ளியா இருக்காங்க உங்க அம்மா. அதானே எங்க அத்தை டபுள் காட் மெத்தியாச்சே, இந்த கவர்ல அதுக்கு பத்தாது. இது எங்க அம்மா புடவை தான். ஆமா, இது என்னோட அத்தை புடவை தான். மேடம் கன்ஃபார்மா சொல்லுங்க, இது உங்க மாமியார் புடவை தானா? ஆமாங்க, வீட்டை விட்டு கடைசியா போகும்போது அவங்க இந்த புடவை தான் கட்டிட்டு இருந்தாங்க. நான் கூட ஏன் அத்தை இந்த இத்து போன புடவை கட்டுறீங்க, என்னோட காஸ்ட்லி பட்டு புடவை தரேன்னு சொன்னேன். அதுக்கு பிச்சைக்காரி கட்டின புடவை நான் கட்ட மாட்டேன், வாய் முட்டு படி சோம்பேறி அப்படின்னு என்ன திட்டாங்க சார். நான் கூட அத்தை தானே திட்டினா திட்டிட்டு போட்டோன்னு வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டேன் சார். சார் இந்த புடவை எங்க இருந்துச்சு? கொட்டிவாக்கம் பீச்ல. பீச்லயா? இந்த புடவை பீச்சுக்கு எப்படி போச்சு? காத்துல பறந்து போச்சு. எலூசு, என் அத்தை எப்ப பார்த்தாலும் பீச்ல குளிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்களா, நேத்து குளிச்சிருப்பாங்க அதான். மேடம் நீங்க சொன்னது கரெக்ட். புடவை ஈரமாயிருக்கும், அதை அவங்க காய வச்சிருப்பாங்க. அதை இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு வந்துட்டாரு. கரெக்டா இன்ஸ்பெக்டர்? இல்ல, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடல்ல விழுந்திருக்காங்க. ஐயோ, என் அத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஐயோ, நான் கண்ட கனவு பழிச்சிருச்சே கொலம்பஸ், நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு கொலம்பஸ். நீ ஓடி போய் ஒரு மாலையும் தேங்காவும் வாங்கிட்டு வா. எதுக்கு? அத்தைய தெய்வமா நினைச்சு நாம பூஜை பண்ணணும். போ 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 போ. ஐயோ சுமாரு. என் அம்மாவுக்கு அப்படி எதுவும் ஆகாது. ஐயோ, எதுவும் ஆயிருக்கதா? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அப்படிலாம் நினைக்காதீங்க இன்ஸ்பெக்டர், என் அத்தைய சொரா மீன் முழுங்கிருக்கோம். அப்படி தப்பா பேசாதீங்க மேடம். திமிங்கலத்தை சொரா மீனால முழுங்க முடியாது மேடம். டைட்டானிக் கப்பல் மாதிரி பெரிய கப்பல்ல மாட்டி செத்து போயிருந்தா அப்படின்னா? யானை மாதிரி கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்த என் அத்தை எலும்பு கூட கடைசியில மிஞ்சாம போயிடுச்சு. ஐயோ, என்னை இப்படி தனித்தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களே அத்தை. அத்தை 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 அத்தை. ஓங்கி அரை விட்டுனா செத்து போயிடுவ பாத்துக்கோ. வா. இல்லங்க, ஆயிருந்தா இருந்தாலும் அத்தை. டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர் மாதவன். பின்னலே சொல்லிட்டார். நானே எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். இவங்க வேற டென்ஷன் பண்றாங்க. என்ன பொம்பளைங்க அப்படிதான் சார் இருப்பாங்க. நம்ம தான் தைரியமா இருக்கணும். வாங்க சார், அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு யோசிப்போம். சரி ரைட், வாங்க போலாம். டா புடி வாங்க. அத்தை தொல்லை இனிமே இல்ல. இனிமே இந்த வீட்டுல வேலைக்காரியும் நான் தான், எஜமானியும் நான் தான். ஐயா ஜாலி. மொத்தத்துல ஆளினால் அழகுராணி நான் தான். என்னங்க? எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்ன அப்படி பார்க்கிறாய்? தாங்கள் தொலைக்காட்சியில் திருவிளையாடல் படம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று பார்த்தேன். ஏன் ஏன் ஏன்? சிவாஜிக்கே டப்பிங் பேசுகிறீர்கள். உள்ள வராத. எதுக்கு உள்ள வரவேனா சொல்றீங்க? எங்க அம்மா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த ரூமுக்குள்ள வர முடியும். உங்க அம்மா ஒரேடியா வராம போயிட்டா நீ வர முடியாது. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? ஆமா. என்ன ராத்திரி தூங்குறங்கிற பேர்ல கொரில்லா கத்துற மாதிரி ஓவர கொட்டை விட்டுட்டு இருப்பீங்க. இதே மாதிரிதான். அதனால என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. அதனால வீட்டை விட்டு போறாங்கறியா? நான் எதுக்கு வீட்டை விட்டு போறோம்? என்ன? அதான் உங்க அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சுல்ல, நான் நிம்மதியா ஜாலியா அவங்க பெட்ரூம்ல போய் படுத்துப்பேன். என்னங்க பால் முடிஞ்சா குடிங்க, இல்ல கீழே ஊத்துங்க. குட் நைட். சும்மா ஒரு பேச்சு சொன்ன உடனே கிளம்பிட்டா. எப்ப சொல்லுன்னு காத்துட்டு இருந்தாலோ. சரி போய் தொலைட்டோம். எங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே மண்டையை போட்டாங்க, அவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படி இப்படி சொன்னவதானே இவா.
சாந்தி. ஐயோ இதுக்கெல்லாம் போயிடுவா கௌசி. இது என் அத்தை பண்டெரிபா செருப்பு மாதிரி இருக்கே. அப்போ நீங்க இன்னும் சாகலையா? அப்படின்னா நீங்க ஆவி ஆயிட்டீங்களா? அத்தை என்னோட பண்ணிடாதீங்க அத்தை, என்னோட பண்ணிடாதீங்க அத்தை, என்னோட பண்ணிடாதீங்க அத்தை. டி அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாவுங்கிற கதையா? அத்தை எப்ப சாவா மெத்த எப்ப காலியாவும் காத்துட்டு இருந்தியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ரூமுக்குள்ள வருவேன்? இல்ல அத்தை, நான் தெரியாம உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். என்ன விட்டுடுங்க அத்தை, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுங்க. உன்னை நான் விட மாட்டேன்டி. உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்டுறேன்டி, சமாதி கட்டுறேன். என்ன கௌசல்யா? அங்க ஏன் பேயை பார்த்த மாதிரி அலறுற? உங்க பேய்தா. உங்க அம்மா பேய்ங்க. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அம்மா பேய்ன்னு சொன்னா. ஐயோ உங்க அம்மா பேய வந்து என்ன மிரட்டுறாங்கங்க. எது எங்க அம்மா பேய வந்து மிரட்டுறாங்களா? என்ன விளையாடுற நீ? நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. என் ரூமுக்கு ஏண்டி வந்த உன்னை சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு கழுத்து நெருக்க வராங்கங்க. வேணும்னா நீங்க உள்ள போய் பாருங்க. போங்க போங்க. எங்க 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 இருக்காங்க? இல்லையே இல்லையே இல்லையே. உங்க அம்மா தான் ஆவி ஆயிட்டாங்களே, உங்க கண்ணுல தெரிய மாட்டாங்கங்க. ஏய் பெத்த புள்ள ஏன் கண்ணுக்கு தெரியாம ஓ கண்ணுக்கு தெரிவாங்களா? ஏய் என் ரூம்ல படுக்கிறதுக்காக நீ ஆவி இருக்கு கீவி இருக்கு நாடகம் போறியா? போ போ உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா வா இதே ரூம்ல படு, இதே ரூம்ல படு. போ போ போ. யாருக்கிட்ட ஆவியா பூதமா? என்ன இவரு? வாடி வா வாடி வா, உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். வா. மாதவா மாதவா பாஸ் பாஸ் மாதவா பாஸ் மாதவா பாஸ். கௌசல்யா மேடம் கௌசல்யா மேடம். டேய் என்ன கிண்டல் பண்றியா? ஆமா நீ பெரிய 16 வயது நிலை மயிலு. உன்கிட்ட செந்தூரம் பூவே செந்தூரம் பூவே சில்லென்ற காற்று அப்படின்னு ரொமான்ஸ் பண்ண வந்தா. மூஞ்ச பத்தியா நல்லா? இந்த சக்கரா உன் மூஞ்ச நீ கனால போய் பார்த்ததே இல்லையா? என்னடா என் முகத்துக்கு என்னடா குறைச்சல்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய அழகுல மயங்கி 10-15 பேர் என் பின்னாடியே சுத்தி இருக்காங்கடா. ஆமா இந்த விஷயம் உன் வீட்டுக்காரனுக்கு தெரியுமா? கடைசியா சுத்துறது அவர்தானே. அப்படின்னா அவருக்கு முன்னாடி 10-15 பேர் சுத்தி இருப்பாங்கடா. லூசு மாதிரி பேசாத. உன் பின்னாடி 5 பேர் சுத்துறாங்கன்ற, உன் வீட்டுக்கார பின்னாடி 5 பேர் சுத்துறாங்கன்ற. நீங்க 2 பேரும் என்ன நவகிரகமா? எல்லாரும் சுத்தி சுத்தி வரதுக்கு அவர் நவகிரகத்துல முன்னாடி இருப்பாரு. எங்க ஆத்துக்கார் என் பின்னாடி சுத்துறதுக்கு முன்னாடி என் பின்னாடி 10-15 பேர் சுத்தி இருக்காங்கடா. நான் ஓசில கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து போண்டியாயி துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டானுங்க. ஆனா எங்க ஆத்துக்கார் மட்டும்தான் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சார். இவர்தான் எனக்கு ஏத்த ஜோடின்னு எங்க அப்பா முடிவு பண்ணி என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஊரை ஏமாத்தி ஓசிலேயே எப்படி பொழப்ப நடத்துறதுன்னு நல்லா சொல்லி கொடுத்துருக்கான் உங்க அப்பன். நல்ல அப்பன் நல்ல குடும்பம். தேங்க்ஸ். எது மாதவா பாஸ் மாதவா பாஸ். டேய் நான் கூப்பிடும்போது நீ என்ன கூப்பிடுற? ஓவர் பில்டப் பண்ணாத. 2 பேர் கூப்பிட்டு வரலையே அவரு. அப்படி என்ன முக்கியமான வேலையில இருக்காருன்னு தெரியலையே. ஆபீஸ்ல எந்த வேலையும் இருக்காது. வீட்ல என்ன வேலை பண்றாரு? மாதவா பாஸ்
மாதவா பாஸ் என்ன கத்துறீங்க? என்ன மாதவா ஏன் லேட்டு? என்னது? இல்ல இல்ல இது அவங்க டைலாக் விட்டாங்க, நான் எடுத்துட்டேன். மாதவா ஏன் லேட்? பாத்தீங்களா எப்ப சொல்ல வேண்டிய டைலாக் எப்ப மாதவா சொல்லுங்க. எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி அவசர அவசரமா வர சொன்ன? எது உண்மையுமா? அப்ப என்ன ஏன் பாஸ் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓ, மாதவா. ச்சீ, சகல. என்ன பார்த்து கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனா இது? உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேன். எதுக்கு? எதுக்காக? அது எங்க அம்மா உங்க அம்மாவோட பாடி கிடைச்சுடுதா? எந்த இடத்துல இருந்தது? பூவாத்துல இருந்து. கூமா ஐயோ ரொம்ப நாருமே பாஸ், எப்படி பாஸ் தூக்குனாங்க அந்த வெயிட்ட? மாதவா உங்க அம்மா நல்லது செஞ்சிருந்தாள்னா நல்ல சாவு கிடைச்சிருந்திருக்கும். ஊரையே நாரடிச்சதுனால நாத்தம் முடிச்ச கூவத்துல விழுந்து செத்தா. அவ சாவு நாரிடுத்து. சாமி, எங்க அம்மாவை தப்பா பேசுறீங்க. உங்க 2 பேருடைய பாடி கோவத்துல மிதக்கும். சரி அது விடுங்க பாஸ், இனிமேல் ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். ஆமா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும்னா அதான் பாஸ், சங்குதுறவன் மோளம் அடிக்கிறவன் அவங்களுக்கு தான். டாய். மாதவா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பழக்கம் எரிக்கிறதா புதைக்கிறதா? கழுத்தை நெரிச்சு கொல்றது. அவதான் ஏற்கனவே செத்து போயாச்சா, இன்னும் ஏன் கழுத்தை நெரிக்கணும்? கழுத்தை நெரிச்சு கொல்லணும் சொன்னது அவங்கள இல்ல உங்களை. பின்னடா என்னடா எங்க அம்மா சாகவே இல்லைன்றா அவங்கள எரிக்கணுமா புதைக்கணுமா டென்ஷன் பண்றாங்க இந்த அம்மா. அப்ப உங்க அம்மா சாகலையா? இல்ல. ச்சே, சீன் சப்புன்னு ஆயிடுச்சு. ஏன் பாஸ் இப்படி சுவாரஸ்யமே இல்லாத சீன்ல எங்களை ஏன் பாஸ் சேர்த்தீங்க? சுவாரஸ்யம் வட்டம் தான். ஏமாத்திட்டீங்களா? இனிமே ஏமாற மாட்டேன். கௌசல்யா, என்ன பாஸ் லண்டன் மெழுகு பொம்மை மாதிரியா நடந்து வராங்க? கௌசல்யா, கௌசல்யா, கௌசல்யா. பாத்தியா க்ளோஸ் அப்ல மூஞ்ச காமிச்சா மேடம் மைண்டாங்க. இப்படி வந்துருங்க. மாமி பேய் இல்ல, மாமியார் பேய். மாமியார் பேயா? ஆ. நேத்து ராத்திரி என் மாமியார் வந்து உன் மாமியார் பண்டு வந்தாளா? எங்க போயிட்டாங்க. எங்க போனா? ஆமா, நேத்து ராத்திரி வந்து என்ன மிரட்டி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அது எந்த புளிய மரத்துக்கு போச்சோ முருங்கை மரத்துக்கு போச்சோ உன் தெரியல. மாமியார் சைஸுக்கு மரத்து மேல எல்லாம் ஏற முடியாது. ஐயோ மாமி, ராத்திரி எங்க அம்மா ஆவியா வந்து அவளை மிரட்டினாங்கன்னு சொல்றா. ஓ, பண்டு செத்து ஆவி ஆயிட்டாளா? இங்க பாரு மாதவா, உடனடியா ஐயரை கூப்பிட்டு புண்ணியதானம் பண்ணி பிண்டம் வச்சிரு. அப்பதான் அவ ஆன்மா சாந்தி அடையும். இல்லன்னா அவ ஆன்மா ஆவியாகி இங்கேயே சுத்தின்னு இருக்கும். சொன்ன எங்க மாமி கேக்குறாரு, இவங்க ஆத்தாக்காரி ஆவியா வந்து என்ன தானே பயமுறுத்துறா. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். எங்க அம்மா சாகவும் இல்ல ஆவியாகவும் இல்ல. அப்ப நான் சொல்றது பொய்யா? அரண்டவ கண்ணுக்கு இருட்டுதான் பேய்ன்ற மாதிரி இருட்டுல எதையோ பார்த்துட்டு எங்க அம்மானு வளர்ற. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ராத்திரி எல்லாரும் என் கூட இருங்க, உங்க அம்மாவை நான் காட்டுறேன். நீ என்ன புதுசா எங்க அம்மாவை காட்டுறதா இருக்கு? நான் பிறந்ததுல எங்க அம்மாவை பார்த்துதான் இருக்கேன். புரியுதா? எனக்கு சொன்ன கேளு. இவ்வளவு சொல்லி என் பேச்ச நம்பல பாத்தீங்களா? கௌசல்யா, கௌசல்யா, நீ கவலைப்படாத. மாதவன் நம்பலன்னா என்ன, மாமி நான் நம்புறேன். மேடம் நம்புறது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட்டு மாமி நானும் இங்க தங்கி ஆவியா வர உங்க மாமியார அடிச்சு விரட்டுறோம். அதான். சகரா ஓகே தானே? ஓகே. டன்னு. பேயா பேயா எங்க எங்க என்ன என்னதான் சொல்றீங்களா? கொலம்பஸ் பேய் இல்ல நானு. அட கொல்லையில போறவனே. மத்தவங்க நடு வீட்லயே போவாங்க. எதுக்கு இந்நேரத்துக்கு பேய் மாதிரி முக்காடு போட்டு போயிட்டு இருக்க? பசி எடுத்தது, அதான் சாப்பிட எதனா கிடைக்குமான்னு கிச்சனுக்கு போறேன். அடுப்பு பத்த வச்சாதானே சமையல். இவதான் கிச்சனுக்குள்ளே போலையா? அப்படின்னா நானும் பசியில செத்து உங்க அம்மா மாதிரி ஆவியா அலையணுமா? சரி அதெல்லாம் ஓகே, நீங்க பசி தாங்க மாட்டீங்களே, எப்படி இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க? யார் சொன்னது? நான் இப்பதான் ஹோட்டல்ல போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டேன். எது? ஏன் பாஸ் கட்டின பொண்டாட்டிய பட்டினி போட்டு நீங்க போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கீங்களே, என்ன ஒரு மட்டமான சிந்தனை. நீங்களாம் ஒரு மனுஷனா? நான் பட்னியா இருக்க உன்கிட்ட சொன்னா? அவர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தார். அதை நான் சாப்பிட்டேன். எதுவுமே தெரியாம ஏர்ம மாடு மாதிரி ஏன் கத்துற? புருஷ மட்டன், பொண்டாட்டி சிக்கன். இல்ல இல்ல பிரியாணி தெம்பா சாப்பிட்டு நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்த நானும் மாமியும் பட்னியா இருக்கணுமா? டேய், நான் எதுக்குடா பட்னி கிடக்கணும்? அப்ப நீயும் பிரியாணி சாப்பிட்டியா? நான் வெஜ். சக்கரை பிரியாணி நான் வெஜ்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஐயோ, நான் வெஜிடேரியன்டா. நான் வெஜ் சாப்பிட மாட்டேன். மாதவனும் எனக்கு எதுவும் வாங்கி தரல. அப்புறம் நீ எப்படி சாப்பிட்ட? இருக்கிற வாளுக்கு ஒரு வீடு, இல்லாத வாளுக்கு பல வீடு. எதிர்த்தாத்துக்கு போனேன், இவ்வளவு சாதம் கொடுத்தா. பக்கத்தாத்துக்கு போனேன், கொஞ்சம் வெத்த குழம்பு கொடுத்தா. அடுத்தாத்துக்கு போனேன், பொரியல் கொடுத்தாங்களா? கரெக்டா சொன்னடா. இப்பதான் தெரியுது இந்த தெருவுக்கு ஏன் பிச்சைக்காரனே வரதில்லைன்னு.
அதான் நீ இருக்கிய, கௌசல்யா அவங்களும் வராங்களா? ஏய், ஏய், என்ன சண்டைங்க? எல்லாரும் போய் படுங்க போங்க. ஐயோ மாமி கொலம்பஸ், என்ன தனியா விட்டு போடாதீங்க, என்ன தனியா விட்டு போடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேடம் 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 ஒரு நிமிஷம். கும்பலா இருந்தா உங்க மாமியார் ஆவி வராது. நீங்க தனியா இருந்தாதான் உன் மாமியார் பண்டுவோட ஆவி வந்து உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கொன்னுடும். ஐயோ இரு 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 இரு. ஐயோ மாமி இல்ல, ஓசி மாமி. ஐயோ இது இப்ப ரொம்ப முக்கியமா? ஐயோ இப்ப கத்தினேல, உன் மாமியார் ஆவி வந்ததுன்னா இதே மாதிரி கத்து, நாங்கெல்லாம் வந்து பிடிச்சிடுறோம். ஆமா, அதான ஜலதோஷம் ஆவியா அப்படியே பெட்ஷீட் போட்டு பிடிக்கிறதுக்கு. தசகர ராங்கான மாடுலேஷன்ல பிளான சொல்லிட்டு லுக்கு மட்டும் அப்படியே கேர் வச்ச மாதிரி கொடுக்குற. இப்ப என்ன மேடம், உங்களுக்கு பயமா இருக்கு அவ்வளவுதானே? அதுக்கு நீங்க ஏன் சரோஜா தேவி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? இப்ப கண்ணாம்பா மாதிரி இருக்கு. நீங்க போய் தைரியமா உங்க ரூம்ல படுங்க. ஆவி வந்தா இந்த பாவி பாத்துப்பான், அதாச்சு அந்த அப்பாவி பாத்துப்பான்னு சொல்ல வந்தேன். அட பாவி, நீ கால் மேடம் நைட்டு தூங்கும் போது சக்கரை டைட்டா கையில பிடிச்சுக்கோங்க. எங்கன்னா ஓசி வாங்க கிளம்பிட போகுது. இவங்க கிளம்பிட்டாங்க, ஆனா வயிறு பசி இருக்குது. அம்மா அம்மா இப்படி வெறும் வயிற்றோட படுக்கணும்னு தலையெழுத்து. வயிறு எரியுது பத்திக்கிட்டு. கொலம்பஸ், ஐயோ நான் பேயும் இல்ல ஆவியும் இல்ல, நான் மனுஷிடா. உன் பாஸ் மாதவனோட அம்மா. கால் இருக்கு. நீங்க பேயிட்டீங்க கௌசல்யா மேடம் சொன்னாங்களா? நான் என்னமோ மேயர் ஆயிட்ட மாதிரி சொல்லிட்டு கிடக்குறேன். அவ என் மேல இருக்கிற கான்ல அப்படி சொல்லிருக்காடா. சரி வா. எங்க சுடுகாட்டு. வளர்ற பையன் வெறும் வயித்தோட படுக்க கூடாதுடா. நான் எங்க வெறும் வயித்தோட படுத்தேன், பனின் போட்டு இருந்தாலும் படுத்துனுங்கிறேன். ஐயோ பண்ணாட பட்னியா படுக்க கூடாதுன்னு சொன்னேன்டா. சாப்பிட்டு வந்து படு. சாப்பிடுறதுக்கு இங்க என்ன இருக்கு? அங்கே பார். அம்மா ஊர்வன பரப்பன நீந்து வட எல்லாம் டோட்டலா மொத்தமா இருக்கே. என் வாழ்க்கையில முதல் தடவை டோட்டலா இப்பதான் பாக்குறேன். டேய் இது அத்தனையும் நானே உனக்காக என் கையால பார்த்து பார்த்து செஞ்சதுடா. டேய் ஏன் அழற? நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த பாவி உங்க மருமக பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை ஆவின்னு திட்டேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்லடா. டேய் மாதவ மாதிரி நீ எனக்கு ஒரு புள்ள தானடா. போய் நீ போய் சாப்பிடு, நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன். போய் சாப்பிடு. முழு கோழி எறா தொக்கோட இவ்வளவு சோறு, முழுசா இவ்வளவு மீன், முட்டை இந்த பக்கம் முட்டை, மட்டன் சுக்கா. ஐயோ ஆண்டவா, எனக்கு அன்னமிட்ட இந்த அன்னைய 1000 காலத்துக்கு அமோகமா வச்சுக்கோப்பா. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோப்பா. நோ 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 நோ, சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பு வடிவமாக அன்னை இதயமாக, அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ முழு கோழியாச்சே, இம்மா சோறாச்சே. ஐயோ எங்க போச்சு எங்க போச்சு? ஐயோ ஐயோ காணமே காணமே. இங்க இருக்கு மனப்பிராந்தி. ஏன்டா அறிவு கட்ட கொலம்பஸ், முன்னாடி வச்சுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா எப்படிடா இருக்கும்? அறிவு கட்டணும். நோ நோ நோ, தப்பு தப்பு தப்பு. சாமி பாட்டை பாதியில விடக்கூடாது, ஃபுல்லா பாடினாதான் கரெக்ட், இல்லைன்னா தப்பு அது. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழி ஒன்றுதான், நாளை விதி ஒன்றுதான், நாளை நமக்காக வருங்காலம் உருவாகலாம். ஒன்று
அம்மா பேய் 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 ஐயோ பேய் 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 ஐயோ போச்சு போச்சு போச்சு? போச்சு எல்லாம் என்ன போச்சு போச்சு? எல்லாம் போச்சு என்ன சொல்ற? முழு கோழி முட்டை மீன் சீ, என்னடா கோழி முட்டை மீன் சொல்லிட்டு இருக்க? பாஸ் நான் சும்மா சொல்ல பாஸ் உண்மையா தான் பாஸ் சொல்லிட்டு என்ன இருக்கேன் உண்மை? நான் பசியில தூங்கினே இருந்தேன்னா ஆ. அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வந்தாங்க வந்தாங்களா ஆ. பாருங்க